தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சுந்தரர் ஈசனின் திருவடி தீட்சை பெற்ற திருத்தலம். இந்த பதிவுல நால்வர் முதலிகளில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எம் அப்பன் ஈசன் திருவடி தீட்சை கொடுத்த கதையையும் அந்த திருத்தலம் பற்றின விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பெரிதும் விரும்புவது அமைதியான நிம்மதியான வாழ்க்கையைத்தான். பணம், பொருள், பதவி, உறவு என அனைத்தையும் மனிதனால் சம்பாதித்து விட முடியும். ஆனால் நிம்மதி, அதை சம்பாதிக்க முடியுமா என்றால் அது மிக மிக கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிம்மதி வேண்டும் என்றால் போதும் என்கின்ற எண்ணம் வேண்டும். ஆசைகளை குறைத்து கொள்ளல் வேண்டும். மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த அமைதி நம்மை இறையை நோக்கி பயணப்பட வைக்கும். அப்படி நாம் இறைவனை நோக்கி பயணப்படும் போது நாம் தேடிய நிம்மதி நமக்கு கைவரப்பெறலாம். சித்தர்களின் ஜீவசமாதி உள்ள திருத்தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை நாம் தரிசிக்கும் போது நம் மனதில் நல்ல ஒரு மாற்றமும் அமைதியும் கிடைக்கும். இதை பக்தர்கள் பலரும் உணர்ந்திருப்பர். இறை நம்பிக்கை. எதற்காக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என நாம் நம்ப வேண்டும் என்று கேட்டால், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவன் நமக்கு மேல் இருக்கிறான் என்கின்ற உண்மை நம்மை செம்மைப்படுத்தும். ஒழுக்க நெறியுடன் வாழ வைக்கும். பாவம் செய்ய அஞ்ச வைக்கும். இந்த பூமியில் பிறந்த அனைவருக்குள்ளும் நல்லவனும் உண்டு, தீயவனும் உண்டு. அதன் அளவை கொண்டு மனிதனின் குணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. மனிதனாக வாழ, மனிதத்துடன் வாழ இறைவனின் திருவருளை வேண்டுவோம். ஈசன் தன் மீது அன்பு கொண்ட பலரிடம் தன் திருவிளையாடலை காட்டியது உண்டு. அப்படி தன் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டு வன் தொண்டன் என பெயர் பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் விளையாடிய திருவிளையாடல்களில் ஒன்றுதான் இது. சுந்தரமூர்த்தி நாயனார். பித்தாப்புரை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன். உனக்கு நான் அடிமையில்லை என இறைவனுடன் எதிர் வழக்காடியவர். இறைவனே இவர் காதனுக்கு தூது சென்ற பெருமை கொண்டவர். இறைவன் அனுப்பிய வெள்ளை யானையின் மீதேறி கைலாயம் சென்ற பெருமைக்குரியவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு என் அப்பன் ஈசன் திருவடி தீட்சை கொடுத்த திருத்தலம் சிதம்பரேஸ்வர் உடனுரை சிவகாம சுந்தரி அம்மையார் திருத்தலம். இங்கு இப்படி ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் இருப்பது பலருக்கும் தெரியாது. இந்த திருத்தலம் முன் ஏறக்குரிய 1400 வருடங்கள் பழமையான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் எம் அப்பன் ஈசன் சுந்தரருடன் ஆடிய திருவிளையாடலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் அத்தனை அழகு. அவர் அழகில் மயங்கி நரசிங்க முனையரையர் என்னும் அரசர் நம்பியாரூரனை எடுத்து வளர்த்தார். ஆம், சுந்தரமூர்த்தி நாயனாரின் இயற்பெயர் நம்பியாரூரன். சுந்தரரின் தாய் இசைஞானியார் 64 நாயன்மார்களில் அவரும் ஒருவர். அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் தங்கிச் செல்வதற்கு கோவில்களில் மண்டபங்கள் இருக்கும். அப்படி இந்த திருத்தலத்திலும் மண்டபம் ஒன்று உள்ளது. பலரும் இரவு அங்கு தங்கிவிட்டு விடிந்ததும் தத்தமது ஊர்களுக்கு கிளம்பி விடுவர். இளவரசனாக வளர்ந்து வந்த சுந்தரர் தன்னுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி, நீ என் அடிமை என்று சொன்ன ஈசனுடன் வழக்காடிய பின் அவர் மீது பற்று கொண்டு ஈசனை தரிசிக்க பயணிக்கிறார். அப்படி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகையில் எழுந்தருளியிருக்கும் வீரட்டனேஸ்வரரை தரிசிக்க வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருத்தலத்தில் திருநாவுக்கரசர், திலகவதி அம்மையார் சிவதொண்டு புரிந்த கதையை கேட்டு தெரிந்து கொண்டு நாவுக்கரசர் நடமாடிய பூமியை மிதிக்க அஞ்சி பன்ருட்டி வட்டம் புதுப்பேட்டை அருகில் உள்ள சித்தலிங்க மடம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோவில் மண்டபத்தில் இரவு தங்கியுள்ளார். அந்த இரவு அவருடன் முதியவர் ஒருவரும் அங்கு தங்கியுள்ளார். இருவரும் உறங்க ஆரம்பிக்க சுந்தரர் தலையில் அந்த முதியவரின் பாதம் பட்டுள்ளது. அதில் சங்கடப்பட்ட சுந்தரர் சற்று நகர்ந்து படுத்துள்ளார். மீண்டும் அந்த முதியவரின் பாதம் சுந்தரரின் தலையில் பட கோபம் கொண்டவர், யார் நீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்க என்று கேட்க, என்ன சுந்தரர், என்னை பார்க்க வந்துட்டு இங்க படுத்திருக்க என்று கேட்டுவிட்டு
அந்த முதியவர் மறைந்துவிட மெய்சிலித்து போனார் சுந்தரர். தான் வீரட்டனேஸ்வரரை பார்க்க வந்து அவரை பார்க்கச் செல்லவில்லை என்பதால் தன்னை பார்க்க ஈசனே மனித உருவில் வந்த இறைவனின் அன்பும் தனக்கு கிடைத்தது அவரின் திருவடி தீட்சை என்பதையும் உணர்ந்து மெய்யுருகி கண்கலங்கி போன சுந்தரர், தம்மானை அறியாத சாதியார் உளரே என ஆரம்பிக்கும் பதிகத்தை பாட ஆரம்பித்தார். சிதம்பரேஸ்கர் உடனுரை சிவகாமி அம்மையார் திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது. சுந்தரர் அவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த ஆலயத்தில் இங்கு சித்தரின் ஜீவசமாதி உள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவருக்கு ஏற்றப்பட்டிருக்கும் தீபமானது நந்தி பகவான் அருகில் நின்று பார்க்கும்போது நட்சத்திரம் போல ஜொலிக்கும். பங்குனி மாத மாலை நேர சூரியனின் ஒளி ஈசனின் திருமேனியில் விழும் சிறப்புமிக்க ஆலயம். இப்படி இந்த ஆலயத்தின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஜீவசமாதியின் மீது வீற்றிருக்கும் ஈசனானவர் கிழக்கு பார்த்தபடி நாகலிங்க மரம் மற்றும் வில்வ மரம் நிழலில் வீற்றிருக்கிறார். மூலவரான சிதம்பரேஸ்வரர் மேற்கு நோக்கி வீற்றிருப்பார். சிவகாமி அம்மையார் தெற்கு முகமாக வீற்றிருப்பார். நுழைவாயில் வழியாக வந்தாலும் நேராக சிதம்பரேஸ்வரரை தரிசித்துவிட முடியாது. கோவிலை சுற்றி வந்து தெற்கு வாசல் வழியாக மூலஸ்தானத்திற்குள் சென்றுதான் சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரி அம்மையாரின் தரிசிக்க முடியும். சுற்றுப்பிரகாரங்களில் நரசிங்க பெருமாள் தன் மனைவியுடன் காட்சியளிக்கிறார். அடுத்து முருகர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் அழகிய காட்சியை காணலாம். அனுமன், நடராஜர், காலபைரவர், துர்க்கை, அகத்தியர், சந்திரன், தட்சிணாமூர்த்தி, நால்வர் முதலிகள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவர்களுடன் சேக்கிழாரும் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றனர். இறைவன் விரும்பினாலே தவிர எந்த நற்செய்தியும் நம்மை வந்து சேராது என்பது சத்தியமான உண்மை. இந்த பதிவை காணும் பக்தர்கள் அவசியம் இந்த திருத்தலத்திற்கு வீற்றிருக்கும் எம் அப்பன் சிதம்பரேஸ்வரரை தரிசிக்க வாருங்கள். எம் அப்பனை தரித்து அவரின் பரிபூரண அன்பை பெறுவீர்களாக. இந்த திருத்தலமானது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த கோட்டலாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. சித்தவடமடம் பன்ருட்டி வழியாகவும் வரலாம், அரசூர் பன்ருட்டி சாலை வழியாகவும் வரலாம். இந்த திருத்தலத்தை சுற்றி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 5 திருக்கோவில்கள் உள்ளன. இந்த திருத்தலத்தை தரிக்க வருபவர்கள் அந்த ஆலயங்களையும் தரிசித்து மகிழலாம். அந்த திருக்கோவில்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் காணலாம். ஓம் நமச்சிவாய.